இல்லையே காந்தா எனக்கு காண்டு தான் ஏத்திச்சு அந்த அளவுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து காந்தான்னு ஒரு விஷயத்த வந்து ஒரு கமர்ஷியலா கொண்டு போய் தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஏய் என்னடா சினிமா கூட சினிமா எடுக்கிறாங்க ஓகே, அதை வந்து புதுசா இதை காட்டியிருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தா காட்டினது தான் காட்டுறாங்க, பெருசா ஒண்ணுமே இல்லை. வேற படத்துல பல படத்துல பார்த்தீங்கன்னா ஓ இந்த சீன் எடுத்து வச்சிருக்காங்க, டே இந்த சீன் எடுத்து அப்படிதான் வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் என்ன ஒரு சீனா படத்துல ப்ளஸ்ன்னு சொல்ல போனா எல்லாத்தோட நடிப்பு ரியலா இருந்தது. அது இல்லாமல் சம்தோனி சார்லாம் ஐயோ அந்த நினைச்சேன் ஆல்ரெடி டேரக்டரா வந்தவர் தான். ஆனா அந்த டேரக்டருக்கு நான் கெத்து அந்த போட்டி போறாம உண்மையில அந்த மனுஷனுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ரியல்ல காட்டிட்டாரு, உண்மை படத்துல காட்டிட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் வந்து ரொம்ப நேரம் போற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் ஒரு வருத்தமா இருந்துச்சு படத்துல. அதனால ஆல்ரெடி படம் வந்து ஏதோ சினிமா கதை எடுத்திருக்காங்க, அதை வந்து திரும்ப 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 ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல்லையே காட்டுங்கிறானுங்களே, அதை மட்டும் மாற்றி இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அட்லீஸ்ட் அந்த ஷூட்டிங் காட்டுறதுல ஒரு ஃபிகரை போட்டு ஒரு சாங் ஒன்று போட்டுக்கலாம், குத்துப்பாட்டை ஒன்று போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பன மாதிரி இருந்துச்சு. ஓகே ஒன் டைம் வாட்சபிள். இல்ல நிறைய இதுல மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்றாங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தலைவா நான் ஒரு சில விஷயம் சொல்றப்போ படத்துல நம்ம என்ன சொல்லிட போறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்ற நம்ம எவ்வளவு தன்மையா இருக்கணும்ன்றாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க அப்படிங்கிறதுல நான் சினிமாக்காரனா தான் ஓ சினிமாக்குள்ள இப்படிதான் இருக்கணும் போல, டேரக்டர் பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிடணும், காலில் விழுணும், குடியணும், எல்லாமே பண்ணணும். நம்ம டேரக்டர் நம்ம தான் சினிமாக்காரனே இல்லையா, நம்ம வரோம், நம்ம பொதுஜனம் ₹100 கொடுத்து ஒரு படத்தை பார்க்கணும், நமக்கு என்ன எதிர்பார்ப்போம்? கமர்ஷியலா கொஞ்சம் சில விஷயத்த சாங் இருக்கும், ஃபைட் இருக்கும், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம வந்து உட்காந்து உருன்னு பார்த்துன்னு போறதுக்கு நம்ம எதுக்கு ₹100 கொடுக்கணும்? அதுக்கு அழகா கடையில போய் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு எல்லாமே அதுதான் வருத்தப்பட்டோம். ஓகே அது இல்லாமல் என்னன்னா நடிப்பு எல்லாமே நல்லா பிச்சு எடுத்துட்டாங்க. கதைன்ற விஷயத்துல சில விஷயத்த வந்து கமர்ஷியலாக கொண்டு போய் தான் நல்லா தோணுச்சு. அது இல்லாமல் நான் போன காலகட்டத்தில் 60-70 பார்த்தீங்கன்னா நான் பெண்ணா பிறந்தேன்னு சொல்லி ஒரு ஜோசி வந்தோன்னா அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அப்போ பெண்ணா இருக்கும்போது நான் அவன் கூட இருந்திருக்கிறேன். எனக்கு அது வந்து இப்போதான் இந்த படம் பார்ப்பதான் உணர்ந்தேன். ஐயோ நான் பெண்ணா இருக்கும்போது நான் அவங்ககிட்ட பார்த்தேன், கிட்ட இருந்தேன், நான் கை கொடுக்க முடியல, ஒரு ஆட்டோகிற பாம்பளம் தான் வருத்தப்பட்டேன். ஓகே ஒன் டைம் ஆச்சு போல, அவ்வளோதான் சொன்னேன். ஐயோ பர்ஃபார்மன்ஸ்ல பிஞ்சு தாருங்க, ஏங்க நடிப்பு சக்கரவர்த்திங்க. நம்ம எப்படி நம்ம இதில் சொல்லுவோமே, நம்ம எஸ்ஏ சூர்யாவை சொல்லுவோம் நடிப்பில் ஐயோ பிச்சுட்டாரு, அது மாதிரி நடிப்பு சக்கரவர்த்தி கிளைமேக்ஸ் அழுந்துட்டாரு. கண்டிப்பாக எனக்கே அழுக வந்துருச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் சமுத்திரன் சார்லாம் அந்த அவர் டேரக்டர் தான் இருந்தாலும் அவர் டேரக்டரோட கெத்து, அந்த கெத்தை வந்து இந்த படத்தில் ஓப்பனாக காட்டியிருக்காரு. ஏன்னா அந்த மனுஷன் உண்மையிலேயே அப்படிதான் சொன்னாங்க, சில விஷயம் போட்டான ஆள் கோவப்படுவார் அப்படின்ட்டு. ஆனால் அப்படியே குறையாம படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அது இல்லாமல் ட்விஸ்ட் அங்கங்கே ட்விஸ்ட்டை வச்சு கடைசியில் கூட முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் படம் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே என்னடா செட்டு உள்ளே காட்டுறேன், ஏய் இதை நான் போனேன் செல்லுலேயே பார்த்துலாம் இது ஏன்டா உட்காந்து பார்க்கணும்னு நினச்சேன். அதெல்லாம் கொஞ்சம் வெறுப்படிக்கிற மாதிரி சில சீன்லாம் இருந்துச்சு, நிறைய லேகு. இதெல்லாம் எதுக்குடா அவங்க அப்பா வரான், அவங்க அப்பா எதுக்கு ஃபர்ஸ்ட் வரான், இதில் அவங்க அப்பனுக்கு என்ன வேலை வரான், ஏன் என் பொண்ணுங்க எதுனால நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது வேற மாதிரி கொஞ்சம் காட்டிருக்கலாமே, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் நல்லா 2 ஹவர்ல முடிச்சிருந்தாங்க. தலைவா அதனால பார்க்க மாட்டான் தலைவா. இப்போ 2025 தலைவா எல்லாமே செல்லி உட்காந்துலாம் வந்து ஒரு ரூம் உட்காந்து எவ்வளோ தான் பார்த்துக்க முடியும்? இப்போ நான் உங்கள்கிட்ட 5 நிமிஷம் பேசுறேன், டேய் நீ சரக்கடிக்கு ஒயின் ஷாப் போனா நீ வந்துட போறீங்க, எந்த ஒயின் ஷாப்னு உங்களுக்கு தெரியும், அப்படியே டெய்லியும் போற ஒயின் ஷாப். திரும்ப இந்த படம், டேய் இது என்ன படம் தெரியும், சினிமா சம்மந்தப்பட்ட கதை, காந்தா, அட காந்தா, ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில விஷயத்த மாற்றிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒரு விஷயத்துல சுருக்கிட முடியாதுல்ல. சினிமான்றது பெரிய, இப்போ மனுஷன்னா பல உறவுகள் பல பரிமாணங்கள் இருக்கிற மாதிரி சினிமான்றத கமர்ஷியல்ன்ற ஒண்ணுல அடைக்கிட முடியாதுல்ல. இல்ல அப்படி கிடையாது தலைவா. இப்போ நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், டக்குனு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், டக்குனு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போவோம். அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா பாக்குறான், நாங்க கூட்டு போவோமா சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கமர்ஷியலாக கொஞ்சம் கொண்டு போயிருந்தா அட்லீஸ்ட் ஒரு ஃபிகரை போட்டு ஒரு குத்துப்பாட்டை போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படிதான் லைக் பண்ணுவாங்க. ஏன் பெரியவங்களா இருந்தாலும் அதான் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா லைக் பண்ணுவாங்க, நம்ம அதை சுருக்கிட முடியாதுல்ல. அப்படின்னா தவிர எங்க தாத்தா இருந்தாலும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுறது, எந்த சாடுவதில்லை. எங்க தாத்தா இருந்தாருன்னா, இருந்தாலும் அவர் எங்க தாத்தா இல்லை உயிரோட இருந்தாருன்னா கண்டிப்பா தான் எதிர்பார்ப்பாருன்னா நான் தவறா சொல்ல. கொஞ்சம் கமர்ஷியலா எதிர்பார்க்குறாங்க. இல்லை எல்லாருமே வந்து காலகட்டங்கள் மாற மாதிரி நம்மளும் மாற்றி அப்டேட் போயிட்டே இருக்கணும். நம்ம திரும்ப அதிலே உட்காந்து என்னன்னா காந்தான ஒரு படத்தை வச்சுட்டு வாடா வந்து பார்க்கலாம் சினிமா அப்படியே ஓ அந்த படம் சும்மா கொடுத்த கூட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாத பார்க்கலாம். என் படம் அடிப்பா என்னால அந்த படத்தை கூட்டு வந்தா, வேற ஏதோ படத்தை ஜூட் மாதிரி ஒரு படத்தை கூட்டு போ, ஐயோ அவன் பொண்டாட்டி இவன் அந்த மாதிரி ரசிப்பாங்க தலைவா. ஏன்னா காலகாலம் மாற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம வந்து மாதிரி எடுத்திருக்காங்க, இன்னும் கமர்ஷியலா கொஞ்சம் அதுதான் வருது. மற்றபடி எல்லாத்தையும் நடிச்ச எல்லாருமே சூப்பர். கதை வயசாலும் சரி, செட்டில்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. அது சில விஷயங்கள் பார்க்கும்போது அது கேமரா ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் கலக்கி எடுத்துட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் சில விஷயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ரொம்ப நேரம் போகுது, அதையும் கொஞ்சம் சம்மந்தலாம் சரி ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ட்ரிம் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அது ஆமாம். ஏன்னா சினிமா கதை எல்லாருக்குமே தெரியும், இதான் சினிமா இப்படி தான் இருக்குன்னு தெரியும். அது திரும்ப பார்க்க நமக்கு வெறுப்படைஞ்சு தலைவா. இப்போ டெய்லி நம்ம 30 நாள் இருக்க, மாதம் 30 நாள் இட்லியை கூட தின்றுப்பியா, ஒய்யால பிரியாணி அப்படின்னு குழந்தை அடிக்க வேணாம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது காலகட்டம். அப்படின்னு மாற்றிக்க வேண்டியது நம்மளே. ஐயோ ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணிதான் தலைவா, வந்துதாங்க நினைக்கிறேன். ஆனால் அவங்ககிட்ட பார்த்து ஒரு பேச முடியல, கை கொடுக்க முடியல, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஓகே நல்லா பண்ணியிருந்தாங்க.